மகளிரின் உரிமைகளை நிலைநாட்டி வரும் ஸ்டாலின் தொடரட்டும், தமிழ்நாடு வெல்லட்டும். தேனீக்கள் எடுத்து சேகரித்து கொடுத்த அசல் தேன் லயன் காஷ்மீர் ஹனி. அசல் தேன் அசந்தேன். ஐபிசி தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய நேர்காணல் நம்மோடு மூத்த பத்திரிகையாளர் திரு லட்சுமணன் இணைந்திருக்கார். பேசுவோம். சார் வணக்கம். வணக்கம். இந்த 2026 சட்டப்பேரவை தேர்தலில் மிகப்பெரிய பிரேக்கிங்காக இருந்தது விசிக தலைவர் திருமாவளவன் காட்டுமன்னார் கோயில் தொகுதியில் அவரே போட்டியிடுறேன் அப்படின்னு அறிவிச்சது தான். இப்போ ஒரு ப்ரெஸ் மீட்டுக்கு விசிக தலைமை அலுவலகத்தில் ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கு. இன்னும் ஒரு ப்ரெஸ் மீட் ஸ்டார்ட் பண்ணல. ஆனால் வேட்பாளர் மாற்ற போகிறார். காட்டுமன்னார் கோயிலில் வேறொரு வேட்பாளர் அறிவிக்க போகிறார் அப்படின்னு சொல்லிட்டு. இது ஏன் இந்த தடுமாற்றம்? ஃபர்ஸ்ட் பிரேக்கிங்கிறது கமலஹாசனை மையப்படுத்தி தான் நான் பார்ப்பேன். ஏன்னா ஒரு அவ்வளோ தூரம் ராஜ்யசபா சீட்டு வாங்கிக்கிற அளவுக்கு கூட்டணியில் உறுதியாக தொடர்ந்த கமலஹாசன் அந்த தேர்தலையே புறக்கணிக்கிறேன்னு சொன்னது சின்ன பிரச்சனை விடுங்க. அது மதிமுகவுக்கும் தான் இருந்தது, மற்ற சின்ன கட்சிகளுக்கும் இருந்தது. ஒரு நாளையில் மனசை திடப்படுத்திக்கிட்டாங்க, அல்லது மனசை தயார்படுத்திக்கிட்டாங்க, அல்லது ஓப்பன் மைண்டடாக இருந்தாங்க, பிரச்சனை முடிஞ்சு போச்சு. அந்த பிரச்சனைக்காக ஒரு தேர்தலையே புறக்கணிப்பேன்னு சொன்னதை யாருமே எதிர்பார்க்கல. பட் அது கட்சி அவ்வளோ பெரிய கட்சி இல்லைங்கனால அது அமைங்கிடுச்சு. அது திருமாவளவன் சொன்னபோது அது அவருடைய யூகங்களுக்கெல்லாம் முழுக்க யூகங்களுக்கு இடம் கொடுக்காமல் ஓரளவு நீங்கள் என்னை கணிக்கலாங்கிற மாதிரி அவரே 2-3 வீடியோ வெளியிட்டதன் மூலமாக அவர் கடும் நெருக்கடிக்கு உள்ளாகிருக்கிறான்னு நம்ம புரிஞ்சுக்க முடிஞ்சது. அவர் ஓப்பனாகவும் சில இடங்களில் சொல்லிட்டார். அது அந்த வீடியோலேயே யார் மேலே எனக்கு வருத்தம் இல்லை, யாரையும் கைவிடணும்னு நான் நினைக்கல, கேட்ட தொகுதிகள் கிடைக்கல, கிடைச்ச தொகுதிகளில் சிலரை ஃபிட் பண்ண முடியலை அப்படின்லாம் சொன்னதை வச்சு பார்த்தா ஒரு மன உளைச்சலில் அவர் இருந்தார் அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்க முடிஞ்சது. ஆனால் இவ்வளோ விஷயத்தையும் வெளியில் சொல்லியிருக்கணுமா திருமா அப்படின்னு ஒன்று. இப்போது இன்னைக்கு காட்டுமன்னார் கோயிலில் அவர் போட்டியிடான்னு அறிவித்த போதே நான் கணிச்சேன் சில தகவல் அவர் ஒரு ஆயுதம் மாதிரி தான் அதை யூஸ் பண்ணுறாரு. யாருக்கோ ஒருத்தருக்கு ஒரு பாடம் புகட்ட விடுங்கப்பா, ஒரு சண்டை இது யாருக்குன்னு ஒரு சண்டை வருதுன்னா 2 பேருக்கு இல்லை நானே எடுத்துக்கிறேன்னா தலைவர் மேலே இருக்கிற மரியாதை கலந்த பயத்தின் காரணமாக அந்த போட்டியில் இந்த 2 பேருமே கொஞ்சம் தள்ளி நிற்பாங்கங்கிற ஒரு காலமாக இருந்து வருகிற ஒரு ஸ்ட்ராட்டஜி தான். ஏன்னா நம்மெல்லாம் விவாதிக்கிற அளவுக்கு அது பொது வழியில் அந்த ஆயுதத்தை அவர் எடுத்து அறிக்கை மூலமாகவே வெளியிட்டதன் மூலமாக, பேட்டி மூலமாக ஒரு பேசு பொருளாக அது மாறிச்சு. இதற்கான காரணத்தை நான் இன்னும் சில நாட்களில் சொல்லுவேன்னு சொல்லி ஒரு சஸ்பென்ஸ் வச்சிருந்தா கூட பரவாயில்ல. தமிழ்நாடு சட்டமன்ற தேர்தல் முடிந்த பிறகு அரசியல் சூழல் மாறப்போகுதுன்னு ஒரு வார்த்தையை அதுக்கு விளக்கமாக சொல்லி மேலும் சில தேவையற்ற யூகங்களுக்கு, திமுக அணியின் பார்வையில் பார்த்தால் அது தேவையற்ற சங்கடத்தை தருகிற யூகங்களுக்கு இவரே வழிவகுத்தார் தான் நானும் சில நேரங்களில் சொன்னேன். பல பேருடைய பார்வையும் அதுதான், தவிர்த்திருக்கலாம் அவர் அப்படின்னு. இப்போ வர செய்திகள் நான் முன்பே சொன்ன மாதிரியும் கிடைத்த தகவல் படியும் காட்டுமன்னார் கோயிலில் அவர் போட்டியிடாமல் வேறு ஒருவரை போட்டியிட என்று போகிறாங்க. அதுதான் யதார்த்தம். நீங்கள் நின்று ஜெயிச்சுட்டு ஏதாவது ஒன்று எம்பியாக இருக்கிற அவர் ஏதாவது ஒன்று ரிசைன் பண்ணணும். இவ்வளவு கஷ்டப்பட்டு நின்று அந்த எம்எல்ஏ அநேகமாக ரிசைன் பண்ண மாட்டார். அதுக்காக எவ்வளோ தூரம் நிற்கிறாரு, அதுக்கு அந்த இது அங்கேயே இருக்கலாங்கிற மாதிரி. அப்போ எம்பி பதவி ரிசைன் பண்ணணும்னா அது திரும்ப ஜெயிக்கிறது எவ்வளோ பெரிய கஷ்டம். ஒரு சவாலான காலகட்டத்தில் குறைஞ்சது 40-50 கோடி ரூபாய் செலவு பண்ணாமல் ஒரு இடைத்தேர்தலில் ஒரு எம்பி ஜெயிக்க முடியாதுங்கிற மாதிரி காலம் மாறிவிட்ட பிறகு அதுக்கு அத்தனை கூட்டணி கட்சிகளும் தயாராக இருக்குதா, குறிப்பாக கூட்டணிக்கு தலைமை தாங்குகிற திமுக உதவ தயாராக இருக்கிறதா அப்படின்லாம் அவர் கலந்து ஆலோசிக்காமல் சொல்லியிருந்தால் தவறுன்னு நம்ம சொன்னோம். பட் அவர் மனசாட்சிக்கு தெரியும் இது ஒரு தற்காலிக அதிர்ச்சி வைத்தியம் தான் அப்படின்னு. அந்த பிள்ளைக்கு தான் அவர் வந்திருக்கிறார் நான் பார்க்குறேன். ஆனால் அந்த வீடியோவில் அவர் உள் அறையில் நடந்த பல விஷயங்களை வெளிப்படைத்தன்மை என்கிற அந்த காரணத்தை சொல்லாமல் சொல்லி பல விஷயங்களை வெளியே சொல்கிறார். அது ஒரு தலைவர் சொல்லியிருக்க கூடாதோன்னு எனக்கு தோணுச்சு. ஷானவாஸ்க்கு இந்த தொகுதி தரேன்னாங்க, அவர் விரும்பினார், அது விரும்பலை, இந்த தொகுதியை இதெல்லாம் லட்சக்கணக்கான பேர் பார்க்கணுன்னு அவசியம் இல்லை. இதெல்லாம் தன்னை சந்திக்கிற நிர்வாகிகள்கிட்ட, கோவப்படுகிற தொண்டன்கிட்ட, உரிமையோடு சண்டை போடுற ஒரு நிர்வாகிகிட்ட இதெல்லாம் சொல்லலாம். எப்பா இப்படி நடந்துச்சு, ஷானவாஸ் யார், நம்ம வீட்டு பையன், நான் கொடுக்காம யார் கொடுப்பா, இப்போ கொடுக்க முடியல, நாகப்பட்டினம் அவர் கேளு, இந்த ஷானவாஸ் சொல்லு, நாகப்பட்டினம் நீ வேணான்னு சொன்னியா அப்படின்னு இதெல்லாம் ரூமுக்குள்ளே நடக்க வேண்டிய விஷயங்களை லட்சக்கணக்கான பேர் பார்க்குற வீடியோவில் போய் சொல்லியிருக்க கூடாதோன்னு நினைச்சோம். ஒரு சந்திராசிரமம் மாதிரி அதை கடந்து போயிட வேண்டியதுதான். என்ன சந்திராசிரமம் 2.25 நாள், இது ஒரு 4 நாள் இழுத்துருச்சு, அவ்வளோதான் விஷயம். ஆனால் இதனுடைய தாக்கம் ரொம்ப நாள் இருக்கும் போல தெரியுது. இருக்கக்கூடாது. எவ்வளோ சீக்கிரம் மறையுதோ அவ்வளோ சீக்கிரம் திருமாவளவனுக்கும் நல்லது, விடுதலை சிறுத்தைகளுக்கும் நல்லது, அவர்கள் அங்கம் வகிக்கிற இந்த கூட்டணிக்கும் நல்லது. இல்லை, இப்போ திருமாவளவன் சொன்ன அந்த விஷயங்களில் நாங்கள் இந்த தொகுதி கேட்டோம், அந்த தொகுதி கிடைக்கல அப்படிங்கிற மாதிரியான விஷயங்கள் நம்ம விசாரித்த வரைக்கும் அவரே வெளில சொன்னது. தொகுதிகள் எதுன்னு அடையாளம் காணப்பட்ட பிறகு வெளியில் நாங்கள் கேட்டதை கொடுத்துருக்காங்க அப்படின்னா அறிவாலய வாசல் வச்சு சொன்னார். அது ஒரு சம்பிரதாய வார்த்தைங்கிறத அவரே அந்த வீடியோ மூலமாக போட்டு உடைச்சாரு. அண்ணா அறிவாலய வாசலிலோ, அதிமுக தலைமையகமான தலைமை கழக வாசலிலோ தோழமை கட்சி தலைவர்கள் பேசுகிற அத்தனை வார்த்தைகளும் சம்பிரதாய வார்த்தைகள் அப்படிங்கிறது மாதிரி தான் ஆயிடுச்சது.
முடிஞ்சு வந்து வேட்பாளரே அறிவிச்ச பிறகு அது போஸ்ட்மார்டம் அவசியம் இல்லைன்னு பாக்குறேன். இல்ல இப்போ இதே திருமாவளவன் அறிவாலய வாசல்ல வச்சு போன முறை வந்து இந்த 6 சீட் வாங்கினது என் கட்சியில வந்து ஒத்துக்கல யாரும், கூட்டணியுடைய நலனுக்காக நான் அந்த 6 சீட்டுக்கு ஒத்துக்கிட்டேன்னு சொன்னார். அதுவே வந்து நெகட்டிவ் தான். பட் ஆனா அதை சொன்னார். அவர் அங்கே போய் சமாளிக்கிறதுக்கு அந்த மாதிரி வார்த்தை அவசியமாப்பட்டது. இப்போ இந்த வீடியோவை நான் சொல்றேன், அந்த நெருக்கடியை சமாளிக்க தான். பட் சமாளிக்கிறது ஒரு தலைவர் இன்னும் வேறு சில ஆயுதங்களை பயன்படுத்தி இருக்கலாமோ அப்படின்னு தான் நான் யோசிச்சேன். இப்படி பொது வெளியில எல்லாரும் விவாதிக்கிற அளவுக்கு அதை வந்திருக்க வேண்டாம்னு தோணுச்சு எனக்கு. இன்ஃபேக்ட் ஒரு செயற்குழு பொதுக்குழுவை கூட்டி இல்ல அவசர நிர்வாக குழுன்னு ஒன்றை கூட்டி முக்கியமான 50 பேரை உட்கார வச்சு இதை சொல்லியிருந்தா கூட அதுல கசிஞ்சு விவாதிக்கிறது வேற, இவரே பேட்டி கொடுக்குற மாதிரி கொடுக்கறதுங்கிறதுக்கு அர்த்தம் வேற. ஒரு பத்திரிகையாளராக அந்த டிஃபரன்ஸ் நான் புரிஞ்சுக்கிறேன்னு சொல்றேன் நான். இல்லை இப்போ இவர் கேட்டது வந்து நாங்க ராயபுரம் பல்லாவரம் மாதிரியான விஷயங்கள் சொல்றாரு, கள்ளக்குறிச்சி நாங்க கேட்கவே இல்லை, பண்ருட்டி கேட்கவே இல்லை. ஆனா வெளியில வர விஷயம் இதுக்கு நேர்மாறா திமுக தரப்புல இருந்து தகவல் வருது. அதனால சொன்ன அதை போஸ்ட்மார்ட்டம் பண்ண வேண்டாம் அப்படிங்க. ஏன்னா நம்ம கிட்ட ரெண்டுக்கும் ஆதாரம் கிடையாது. இவர் சொல்றதை நம்புறோம், திமுக அதிகாரப்பூர்வமா சொல்லல, உங்களுக்கு கிடைக்கிற தகவல் தான் சொல்ல முடியும். வேற திருமாவளவன் அதிகாரப்பூர்வமாகவே பேட்டி கொடுக்குறார், கள்ளக்குறிச்சியை நாங்கள் கேட்கவே இல்லைன்னு. அவர் எதுக்காக கேட்டான்னு எங்களுக்கு தெரியும்னு உள்ள இருந்தே ஒரு குரல் வருது. தப்பு இல்லை, ஒரு தலைவருக்கு தான் அந்த அதிகாரம் இருக்கு. அந்த தொகுதி எந்த தொகுதியை கேட்கணும், அப்படி கிடைச்சிட்ட தொகுதி ஒன்று கேட்காம கிடைச்சிட்டா அங்கே யாரை வேட்பாளராக நிறுத்தணும். தமிழ்நாடு முழுக்க நிர்வாகிகளை போட்டு வச்சிருக்கிறார். எந்த தொகுதியிலும் எங்களுக்கு ஆளே இல்லைங்கன்னு சொல்ற மாதிரிலாம் இல்லை. அதுவும் ஒரு தனி தொகுதிங்கிறாங்க போது ஒரு இவர்களுடைய அந்த அரசியல் பாதைக்கா ஒரு முரண்படாத ஒரு தொகுதி தான் கள்ளக்குறிச்சி. அதில் ஒன்றும் மாற்று கருத்து இல்லை. எல்லாத்தையும் பொது வெளியில வாதிக்கணுமான்னு தான் திருப்பி ஒரே ஒரு வார்த்தை சொல்லி அந்த விவாதங்களுக்கு நான் முற்றுப்புள்ளி வைக்க விரும்புறேன். திருமாவளவனுக்கு ஒரு நெருக்கடி இருந்துச்சு அப்படின்னு சொல்றீங்க, என்ன வகையான நெருக்கடி? இல்லை, அது நீங்க அந்த கட்சி நல்லா வளர்ந்துருச்சு சார். ஓட் பேங்க் அதே இருக்கா, விஜய் வந்துட்டாரு, அவர் வெளியில எல்லாம் போயிட்டானு அவர் தெரியாம பேசிட்டு இருக்காரு, 1000 விமர்சனம் இருக்கட்டும், அதெல்லாம் கட்சி பெரிய நாளுக்கு அப்புறம் பேசலாம். ஆமா, நிரூபிக்கப்பட்ட வாக்கு வங்கி வச்சிருக்கிற ஒரு கட்சி வளர்ந்துடுச்சு. பணப்பழத்திலையும் அங்கங்கே பல ஆட்கள் உருவாயிட்டாங்க. அரசியலுக்கு பணமும் தேவைதானே. அப்படி நபர்கள் வளர்ந்து விட்ட ஒரு கட்சியில தேவைப்படுகிற தேர்தலில் போட்டியிடுகிற ஆர்வம் இருக்கிறவர்கள் ஒரு 100 பேர் இருக்கிற போது 10 தொகுதி தான் கிடைக்குதுன்னா அல்லது 8 தொகுதி தான் கிடைக்குதுன்னா மீதம் இருக்கிற 92 பேரை சமாளிக்கிறது ஒரு தலைவருக்கே உரிய சவாலான காரியம்தான். அதுவும் இந்த சங்கடங்களும் சவால்களும் அதிகமாயிட்ட இந்த நேரத்துல தேர்தல் இனிமேல்லாம் எல்லா தலைவர்களுக்குமே அந்த நெருக்கடி அதிகமாக தான் போகுது. தாம்பரம் SR ராஜா இப்படி அறிவாலயத்துல வந்து முற்றுகையிட்டு போராட்டம் பண்ணுவான்னு யாராவது நினைச்சு பார்த்துருமா? அப்போ சர்வாதிகாரியாக நான் மாறுவேன்னு ஸ்டாலின் சொன்னதை ஒரு துளி கூட ராஜா மதிக்கலைன்னு தானே அர்த்தம். அதிகாரியே குச்சி எடுப்பார், சர்வாதிகாரி என்னவெல்லாம் பண்ணுவார்னு ஒரு துளி கூட பயம் இல்லை ராஜாவுக்கு. ராஜாவினுடைய பார்வையில் அது நியாயமா படலாம். கட்சி தலைமை மேல என்ன பயம் இருக்கு உங்களுக்குன்னு ஒரு கேள்வி வருதுல்ல. இதைத்தான் நான் சொன்னேன், வரப்போற காலகட்டங்கள் இந்த சவால்கள் அதிகமாயிட்டே போகும் எல்லா தலைவர்களுக்கும். திருமாவளவன் அதற்கு விதிவிலக்கு அல்ல. நான் இப்படிதான் இருப்பேன், இஷ்டனார் இல்லாட்டி போன்னு சொல்ற கேரக்டர் இல்லாத தலைவர்களுக்கு இது நிஜமான சவால் தான். ஏன்னா அவங்க தான் எதையாவது சொல்லி சமாளிக்கணுமே தானே இந்த ஆயுதங்களை கையில் எடுக்கிறார் திருமாவளவன். விடுங்கப்பா, காட்டு மன்னார்களை நானே நிற்கிறப்பா அப்படிங்கிறதையோ நான் நிறுத்துவேன், சுப்பிரமணி தான் வேட்பாளர்னு திருமாவளவன் சொல்றதுக்கு எவ்வளோ நேரம் ஆகும்? 2 நிமிஷம் போதும். அதுக்கப்புறம் அதை ஏற்றுக்கிறாங்க, அந்த கட்சியோட இதில் அந்த நிர்வாகி கட்சியை விட்டு போகிறான், அதெல்லாம் அப்புறம் கதை. சொல்கிற அதிகாரம் திருமாவளவனுக்கு இருக்குல்ல. அப்படி சொல்கிற குணம் இல்லாதனால தான் ஸ்டாலினோ திருமாவளவனோ ஒரு வகையில் வெற்றிகரமாகவும் நோத்திட்டு போகிறாங்கன்னு ஒரு பார்வை பார்க்கலாம். இப்போ நீங்கள் சொன்னீங்க திருமாவளவன் இந்த ஆயுதத்தை கையில் எடுத்து காட்டுமன்னார் கோயில் தொகுதியில் நானே போட்டிடுறேன் அப்படின்னு எடுத்தது யாரோ ஒருத்தருக்கு சொல்லப்பட்ட செய்தி, கொஞ்சம் அமைதியாக இருங்க அப்படின்னு சொல்லப்பட்ட செய்தி. ஒட்டுமொத்தமாக இந்த வேட்பாளர் பட்டியலே, விசிகாவினுடைய இந்த வேட்பாளர் பட்டியலே திமுகவுக்கு மறைமுகமாக சொல்லப்பட்ட செய்தி அப்படிங்கிற செய்திகளுமே வந்து அரசியல் அந்த மாதிரி விமர்சனம் 1000 வரும். நம்ம அதுக்கு பதில் சொல்ல முடியாது. நம்ம ஒன்றும் அரசியல் கட்சி சேர்ந்தவங்க இல்லை, விடுதலை சிறுத்தைக்கு எதிரான கொள்கை கண்ட கோமான்களும் அல்ல. பத்திரிகாரம் நடக்கிறத நம்ம கண்ணுக்கு தெரியறது, காதுக்கு வர சில விஷயங்களை வச்சு சில கருத்துக்களை சொல்லலாமே தவிர பொது வழியில் வர விமர்சனங்கள் நம்ம பதில் நம்ம சொல்லக்கூடாது. சொல்ற அளவுக்கு நான் இது வரைக்கும் யார் மேலே விமர்சனம் வச்சதில்லை. ஏன்னா அதுக்கெல்லாம் ஆதாரம் இல்லை. நம்ம யாரும் சொல்றதுக்கு, ஒரு எல்லை தாண்டி விமர்சனம் பண்றதுக்கு நமக்கு என்ன அதிகாரம் இருக்கு ஆதாரங்கள் இல்லாமல்? அதே மாதிரி வந்து திரும்ப காட்டுமன்னார் கோயில் தொகுதியில் போட்டிடுறேன்னு சொல்லும்போது தேர்தலுக்கு பிறகு தமிழ்நாட்டினுடைய சூழல் மாறப்போகுது அப்படிங்கிற விஷயத்த சொல்றாரு. இன்னும் வந்து ஹிந்து பேட்டியில் சொல்றாரு, திமுக தனி மெஜாரிட்டி பெற்றாலும் பாஜக இங்கே சில வேலைகளை பார்க்க ட்ரை பண்ணுவாங்க. ஸோ அந்த மாதிரியான நேரத்தில் நான் இங்கே இருக்கணும்னு நினைக்கிறேன். திமுகவின் தோழமை கட்சிகளையே உடைக்க பார்ப்பார்கள் சொல்றேன். நான் புரிஞ்சுக்கிட்டது ஒன்று, திமுக கிட்ட இருந்து அந்த கட்சியவே பிரித்து எடுக்கிறது, அல்லது திமுகவோடு கொள்கை உறுதியோடு தொடர்ந்தாலும் அந்த கட்சியை உடைக்கிறது, தோழமை கட்சியை உடைக்கிறது. 4 எம்எல்ஏனா 2 எம்எல்ஏ பிடிக்கிறது, இந்த வேலையை பிஜேபி செய்யும்னு சொல்றாரு. இந்த நேரத்தில் அது சொல்லணுமா? அதுதான் நம்ம கேட்குற கேள்வி. அது எந்த வகையிலும் விடுதலை சிறுத்தைகளுக்கும் பலன் அளிக்காத ஒரு லங்கம் வைக்கிற அந்த அணிக்கும் பலன் தராத போது எதுக்கு அந்த கருத்துக்களை சொல்லணும் தான் நம்ம சொல்றோம். இதையெல்லாம் மறந்துட்டு பிரச்சாரத்தில் அவர் என்ன தீவிரமா இறங்கல திருமாவளவன். ஒரு 10 நாள் பிரச்சாரனால அனர்பறக்க பண்றவரும் நமக்கு எல்லாருக்கும் தெரியும். அவர் சொல்ல போகிற விளக்கங்கள் தான் அந்த அணிக்கு ஏற்பட்ட சங்கடங்களை, அந்த கரைகளை கொஞ்சம் ஓரளவு தொடச்சி அறிஞ்சிட்டு
நிஜமாகவே ஒரு பயணிக்கிற திசையை நோக்கிய வேகத்தை அதிகப்படுத்தும் நான் பார்க்குறேன். என்ன செய்கிறாருன்னு நம்ம கவனிக்கணும். நிச்சயமாக அதை நோக்கி தான் போவார். அதில் ஒன்றும் மாற்று கருத்து இல்லை. அவர் ஒன்றும் வேறு பாதையை தேர்ந்தெடுக்க போகிறது இல்லை. இந்த சங்கடங்களை மீறி வேட்புமனுலாம் தாக்கல் பண்ணியாச்சுன்னா எல்லா இயக்கங்களுக்கும் வருகிற உற்சாகம் விடுதலை சிறுத்தைகளுக்கும் வரும்னு நான் நம்புகிறேன். இந்த வேட்பாளர் அவர் மாற்ற போகிறார், இன்னும் மாற்றலனாலும் மாற்ற போகிறதுக்கான தகவல்கள் அந்த ப்ரெஸ் மீட் மைக்கெலாம் வச்சுட்டாங்க. அவர் வந்து உட்காந்து சொல்ல தான் போகணும். இப்போ வந்து அந்த பிரச்சனை இல்லையா? தேர்தலுக்கு பிறகு தமிழ்நாட்டினுடைய சூழல் மாறுறது. அதைத்தான் சொன்னேன். அவர் பிரச்சாரத்தை தொடங்குற போது தான் பேசிய பேச்சுக்களுக்கு என்ன அர்த்தம்னு விளக்கம் சொல்கிறாரான்னு நம்ம கவனிக்கணும். சொல்லி அதை புரிய வைக்கலைன்னா அதை எதிரணியினர் இப்போ இந்த வேட்புமனு தாக்கல் முடிகிறதுக்காக காத்திருக்கிறாங்க. திருமாவளவன் பேசிய பேச்சை எடப்பாடியோ பிஜேபியோ மற்ற சில அவர்களுடைய தோழமை கட்சிகளோ அவ்வளவு சுலபத்தில் கடந்து போக மாட்டார்கள். சரிதானா? அதுக்கு ஒரு முற்றுப்புள்ளி வைக்கணும். அந்த விமர்சனமே இலவிடாமல் தடுக்கணும்னா திருமாவளவன் பண்ண போகிற கொஞ்சம் வீரியம் கலந்த விளக்கம் தான் அதுக்கு முற்றுப்புள்ளி வைக்க முடியும். திருமாவளவன் வந்து எப்பவுமே ஒரு விஷயம் சொல்லிகிட்டே இருப்பார். திமுக கூட்டணியினுடைய மையப்புள்ளி நான் தான், அதனால தான் என்ன டார்கெட் பண்ணுறாங்க, என்ன இந்த கூட்டணியை விட்டு வெளியேற்றிட்டா என்னை வச்சு ஒரு மாற்று அணியை உருவாக்கிடலாம், அது திமுகவுக்கு பலவீனமாக போகும் அப்படின்றதுனால தான் நான் குறிவைக்கப்படுறேன் அப்படின்றத தொடர்ச்சி அவர் சொல்லிகிட்டே இருந்தார். ஆனால் இப்போது திருமாவளவன் அவருடைய செயல்பாட்டில் அவர் பேசின அந்த 3 வீடியோக்கள்னாலே வந்து திமுக கூட்டணி ஒரு ஷேட்டர்டான மாதிரியான ஒரு தோற்றம் தான். பெரிய வார்த்தை. சங்கடம்னு நான் சொல்லுவேன், உறுதிப்பட சொல்லுவேன். அதனால தான் இதுலேருந்து எவ்வளோ சீக்கிரம் மீள்றாங்களோ அவ்வளோ நல்லதுன்னு நான் சொல்கிறேன். பிஜேபி வேட்பாளர் பட்டியல் வெளிவந்த பிறகு பிஜேபியில் இன்னும் கொஞ்சம் கொந்தளிப்பு அதிகமாக இருக்குது. தொகுதி எண்ணிக்கை வந்தபோது ஒரு கோபம் இருந்தது, என்னென்ன தொகுதிகள் வந்தபோது ஒரு கோபம் இருந்தது. இப்போ அது உச்சத்துக்கு போயிருக்கு. எதிர்பார்த்தவங்களுக்கு கிடைக்காத போது அவர்களுடைய கோபமும் சேர்ந்து அப்படியே கொதி நிலைக்கு வந்திருக்கு. அதெல்லாம் ஒரு கட்டத்தில் வேட்பாளர்கள் யாரோ அவர்கள் வேட்புமனு தாக்கல் பண்ணிட்டு களத்துக்கு வந்துட்டாங்கன்னா அதுவும் குறையணும் தான். குறைஞ்சிருக்கு. கடந்த காலங்களில் எல்லா அணிலையும் குழப்பங்கள் வந்திருக்கு, கோபங்கள் வந்திருக்கு. அந்த கோபத்தெல்லாம் மறந்து நாங்கெல்லாம் பங்காளி தான், அந்த நேரத்தில் பேசிக்கிட்டோம் அப்படின்ட்டுலாம் போகிறதெல்லாம் பார்த்துருக்குறோம். உருவமை கொடுத்த வேட்பாளர்களே வெற்றி பெற்றிருக்காங்க. சீக்கிரம் முடிச்சுட்டு வர்றாங்களோ அது அதிமுக அணிக்கும் நல்லது, என்டிஏவுக்கும் திமுக அணிக்கும் அதுதான் நல்லதுன்னு சொல்லுவேன். பல சங்கடங்கள் இந்த அணிலே நடந்ததில்லை. மார்க்சிஸ்டில் கோபத்தை காட்டினாங்க. நாங்கள் அழுது கொண்டே சிரிக்கிறோம்னு மதிமுக அவைத்தலைவர் சொன்னார். இதெல்லாம் சங்கடங்கள். இதெல்லாம் ஏன் அதுக்கு ஒரு மெசேஜ் ஸ்டாலினுக்கே போடலாமேங்க. கவலைப்படாதீங்க, வாங்க ஒரு காஃபி சாப்பிட்டு போங்கன்னு சொல்லுவார். ஏதோ ஒரு நல்லது கன்வே பண்ணிட்டோன்னு இது தனி அறையில் பேச வேண்டிய பல விஷயங்கள் வீதிக்கு வந்தது தான் திமுக அணியில ஏற்பட்ட சங்கடங்களுக்கு முதல் காரணம். அதிமுக அணியில சாமர்த்தியம் என்று நினைத்து எடப்பாடி நடந்து கொண்ட விதம் அந்த அணியில ஒரு கொந்தளிப்பை ஏற்படுத்தியிருக்கிறது இன்னொரு நிஜம். ஏன்னா அந்த சாமர்த்தியம் தனக்கே ஆபத்தா முடியுதுங்கிறத அவர் உணரல. முழு சாமர்த்தியத்தை காமிச்சிட்டார். பாதி சமயம் அவரும் சுமந்திருக்கணும்ல. வெற்றி வாய்ப்பு கம்மியா இருக்குன்னா பாதி அவங்களும் சுமக்கணும்ல. அப்போதான் இங்க திமுக ஜெயிக்க கூடாதுன்ற புள்ளிக்கு அவர் வந்து நிற்பார். இப்ப எல்லாத்தையும் தள்ளி விட்டா எல்லாத்தையும் திமுக ஜெயிக்கட்டும்னு நினைச்சா அதுல 70ல் 50 ஜெயிச்சுட்டா இவர் பாடு கஷ்டமாயிடுமே. அப்புறம் இவங்க 170ல் வெறும் 70 ஜெயிச்சாலே போதுமே, திமுக ஜெயிச்சிரு ஆட்சிக்கு வந்துருமே. இதை கொஞ்சம் யோசிக்க தவறிட்டாரோன்னு தோணுது. இதையெல்லாம் கடந்து வந்துட்டு களத்துக்கு யாரு சீக்கிரம் வர்றாங்களோ, அந்த மருந்து தடவிட்டு அல்லது புதுசா ஒரு சட்டையை மாட்டிக்கிட்டு கிழிஞ்ச சட்டையை மாத்திட்டு புது சட்டையை போட்டு யாரு சீக்கிரம் களத்துக்கு வர்றாங்களோ அவங்களுக்கு ஒரு வெற்றி கொஞ்சம் ஈஸியா இருக்கும்னு தோணுது எனக்கு. இப்போ திருமாவளவனுடைய அரசியல் பயணத்தை வந்து என்னோட அதிகமாக நீங்கள் பார்த்துருப்பீங்க. அவர் ஒவ்வொரு விஷயத்தையுமே வந்து ரொம்ப கவனமாக பண்ணக்கூடியவர். விடுதலை சிறுத்தைகள் கட்சி வந்து அங்குலம் அங்குலமாக வளர்ந்தாலும் வந்து நாங்கள் அழுத்தமாக வளர்றோம் அப்படிங்கிற வார்த்தையை அவர் பயன்படுத்தினதுலேருந்து கவனமாக ஒரு விஷயங்களை வந்து பண்ணக்கூடியவர். இந்த கூட்டணிக்கு என்னால் ஒரு பிரச்சனை வருது, மனுஸ்மிருதி பற்றி ஒரு பேசுகிறார், அது விமர்சனம் வரும்போது இதனால கூட்டணிக்கு என்னுடைய கொள்கையினால இந்த கூட்டணிக்கு பிரச்சனை வருதுன்னா நான் தேர்தலில் இருந்து ஒதுங்கிக்கிட்டு கூட்டணியை ஆதரிப்பேன்லாம் அவர் சொல்லியிருக்கார். ஒரு ஸ்டாண்ட் வந்து கடந்த காலத்தில் எடுத்திருக்கார். அப்படியாப்பட்ட ஒருத்தர் தேர்தல் நேரத்தில், அதுவும் வந்து தேதி அறிவிக்கப்பட்டதுக்கு பிறகு இப்படியான ஒன்று நடந்ததுன்னா இது கூட்டணியை பாதிக்கும்ன்றது அவருக்கு தெரியும்ல. இல்லை அவர் வேணும்னு அதை செஞ்சுதான் பார்க்கல. திரும்ப சொல்றேன், நெருக்கடி தான். இல்லை, எந்த இடத்துல அவருடைய ஸ்ட்ராட்டஜி ஃபெயில் ஆச்சு? ஃபெயில் ஆகல. கட்டுப்பாடு தன் கையை மீறி இன்னும் கொஞ்சம் போகுது, லூஸ் ஆயிருக்குன்னு அர்த்தம். கட்சி கட்டுப்பாடு இல்லைன்னு இறுக்கி கட்டுப்படுத்த வேண்டிய நேரம் வந்து விட்டது. அந்த ஒரு மாதிரி தளர்ந்த கயிறை இழுத்து பிடித்து மீண்டும் கட்ட வேண்டிய நேரம் வந்திருக்கு. இல்லாட்டி கையை விட்டு போ. கட்சி கட்டுப்பாடுனா கட்சியை கையை விட்டு போகணும் அந்த அர்த்தத்தை சொல்லலை. சொல்றதை கேட்கறவங்க நேற்று 100 பேர் இருந்தாங்கன்னா அது பாதியா குறைஞ்சிருக்கு. குறைஞ்சபட்சம் 70-60 குறைஞ்சிருக்குங்கிறது திருமாவளவனுக்கும் புரிஞ்சதுனால தான் அவர் இப்படியெல்லாம் காம்ப்ரமைஸ் பண்றார். அந்த கோவப்படுகிற நிர்வாகிகளை, அதிருப்தியில் இருக்கிற நிர்வாகிகளை தக்க வைக்கணுங்கிற உணர்வோட தான் அவர் இப்படி பண்றாரு. நான் திரும்ப சொல்றேன், அவர் சர்வாதிகாரியா இருந்தாயோ எனக்கு அதிகாரம் இந்த கட்சியில இருந்தார் இல்லாட்டி போனா போன்னு சொல்றதுக்கு எவ்வளவு நேரம்? அதை சொல்கிற துணிச்சல் திருமாவளவனுக்கு இல்லைன்னு நான் சொல்ல மாட்டேன். அதை சொல்கிற மனசு அவருக்கு இல்லைன்னு நான் சொல்லுவேன். அப்படிலாம் தடாலடியா அரசியல் யாரையுமே அவர் எனக்கு தெரிஞ்சு வெளிப்படையா அப்படி நடத்தி யாரையும் வெளியில் அனுப்பிச்சது இல்லை. அது புரிய வைக்க போறோம். அதனாலதான் 3 பேரும் என் மீது கோபத்தை காட்டுங்கள். யாரு? எஸ் பாலாஜி, ஷானவாஸ், இன்னொருத்தரையும் கூட சொல்றாரு. இவங்கெல்லாம் நான் பாபு எல்லாம் வந்து உங்க வருத்தத்தை என்கிட்ட காட்டுங்க, நான் காத்திருக்கிறேன், அங்க இருக்கிறேன், வாங்கன்னு ஏன் சொல்றாருன்னா, நீங்க திட்டுறதையோ கோபத்தையோ நான் தாங்கிக்கிறேங்கிறார். ஏன்னா உங்கள் கோபத்தில் நியாயம் இருக்கு அப்படின்னு ஒரு தலைவர் சொல்லிட்டாரு. ஒரு பார்வை இவ்வளவு பலவீனம் ஆயிட்டாரே அப்படின்னு விமர்சிக்கலாம்.
கொஞ்சம் பெருந்தன்மையா இருக்கிறார், அல்லது அந்த சூழலை கடந்து வர்றதுக்கு அவர் தயாரா இருக்கிறார் அவங்களுடைய ஒத்துழைப்போட, அப்பதான் இந்த அணிக்கு நல்லதுன்னு அந்த பார்வையும் கூட நம்ம புறந்தள்ள முடியாதுல்ல. ஒரு கஷ்டமான காலத்தை திருமாவளவன் கடந்துகிட்டு இருக்கிறாருன்னு நான் பொதுவா ஒரு வரி சொல்லுவேன். அவ்வளவுதான். சும்மா நோண்டி நோண்டி கேட்டாலும் நான் அங்கதான் வந்து நிற்பேன். இல்ல நான் ஏன் நோண்டி நோண்டி கேட்குறேன்னா, எனக்கு இதில் தனிப்பட்ட முறையில் ஒரு அனுபவம் இருக்கு. திருமாவளவன் அவர்களை நான் ஒரு பேட்டி எடுக்கிறேன் போன ஜூலையில். இந்த தேர்தல் கூட்டணி அப்போவே வந்து தாவேகாவோட கூட்டணி போவாங்க, துணை முதலமைச்சர் பதவி திருமாவளவனுக்கு கொடுக்கணும் மாதிரியான விமர்சனங்கள் இருந்த காலகட்டத்தில் எடுத்தப்போ, நீங்கள் எத்தனை சீட்டு கேட்பீங்க, ஒரு ஐடியா இருக்குல்ல அப்படின்னா, அவர் ரொம்ப தெளிவாக ஒன்று சொன்னார். அதை எதுக்கு நான் உங்ககிட்ட சொல்லணும்? அது அப்ப ஏன் சொல்லணும்னு ஒரு கேள்வி. நியாயமான பதில் தான் அது. அவர் சொன்ன பதில் சரி. ஒரு கட்சி தலைவராக சரி, நான் அதை ஏன் நான் உங்ககிட்ட சொல்லணும்? இது நானும் எங்க கூட்டணிக்கு தலைமை இருக்கிற கட்சியும் அந்த டேபிள்ல பேச வேண்டிய விஷயம் அப்படின்னப்போ, அது ஒரு கட்சி தலைவரா அதுதான் ரொம்ப அந்த கருத்துக்கு முரண்பாடாதான் இந்த 2-3 வீடியோ. அதனாலதான் அதை திருப்பி திருப்பி கேட்டுட்டே இருக்கு. இல்ல, அது சரி, தனிப்பட்ட முடிஞ்சு முறையில் எனக்கு போச்சு. அனுபவம் இருக்குன்றதை அதை நான் திரும்ப கேட்கிறேன். திரும்ப விமர்சிக்கிறதா அவர் நெருக்கடியில இருக்கிறாருன்னு சொல்லிட்டோம். அவ்வளவு ஸ்ட்ராங்கா இருந்த திருமாவளவன் அவர்களை, இன்னொன்னு அவருடைய அரசியலை பார்த்தவன்ற முறையிலையும் அவருடைய வாழ்க்கை வரலாறு 2 வெவ்வேறு தருணங்களை ஆவணப்படுத்தியிருக்கு. அது அவருக்குமே தெரியும். நான் பார்த்ததுல இருந்து இது ரொம்ப மாற்றமா இருக்கிறனாலதான், சரி என்னை விட நீங்க மூத்தவன்றதுனால அப்படி இல்ல, நான் உங்கள்ட்ட கேட்கறது எப்படி நடந்துச்சு அப்படி. தேர்தல் அரசியல் தான், சவால்கள் கூடிக்கிட்டே. நான் சொல்ல, தேர்தலுக்கு தேர்தல் வரப்போற காலமெல்லாம் ரொம்ப பெரிய சவாலா இருக்கும். அன்னைக்கு அவரால் சில விஷயங்களை கட்டுப்படுத்த முடிஞ்சது, அல்லது கட்டுப்படுவது போல் சிலர் நடித்திருக்கலாம், நிஜமாகவே கட்டுப்பட்டும் இருந்திருக்கலாம். இன்னைக்கு அவர்கள் சிலர் கட்டை மீறுகிற மாதிரி அவருக்கு தோணி இருக்கலாம். நெருக்கடி தான் காரணம். திரும்பவும் நான் அங்கேதான் வந்து நிக்கிறேன். ஒரு கஷ்டமான காலத்தை கடக்கிற ஒருத்தரை நம்ம அதுக்கு மேல போஸ்ட்மார்ட்டம் பண்ண வேண்டாம்னு நினைக்கிறேன். அந்த விவகாரங்களை நமக்கே புரியல சார். ஒருத்தர் எதனால இப்படி சொல்றாரு புரிஞ்சுக்க முடியல. அதையே திருப்பி திருப்பி கேட்கறதுனால என்ன ஆயிட போகுது அவர் சொல்லுங்க. இல்ல சார், ஒரு 6 தொகுதி வாங்கி ஆமா, 4 தொகுதி ஜெயிச்சவர் 8 தொகுதி வாங்கின இடத்துல அதை 8 ஆக்குறதுக்கோ இல்ல 7 ஆக்குறதுக்கோ இது பண்ணாம இப்ப பண்ண வேலைகள்னால எத்தனை தொகுதியில ஜெயிப்பாங்கிற ஒரு கேள்வி. வேலைன்னா அவர் ஏதோ போட்டு எல்லாத்தையும் குழப்பி விட்டுட்டாரு அப்படின்றது அர்த்தம் இல்ல. 6 வாங்குற போது இருந்த கேட்பாளர்களுடைய வேகமும் எண்ணிக்கையும், இப்போ 8 வாங்கின பிறகு இருக்கிற கேட்பாளர்கள் எண்ணிக்கையும் ரொம்ப டிஃபரன்ஸ் அதிகமாயிடுச்சு. அதனாலதான் நெருக்கடின்னு நான் பயன்படுத்தின வார்த்தையை. போட்டி போடுவர்களுடைய எண்ணிக்கை அதிகமாகிற போது, எல்லாருமே தகுதியானவர்களா அவர் பார்வையில் இருக்கிற போது அவர் என்னதான் பண்ண முடியும்? யாரோ ஏதோ ஒரு முடிவை எடுத்து அமல்படுத்தி தான் ஆகணும். அந்த இடத்துலதான் இந்த விசும்பல்கள் வருது. அந்த உடல் மொழி அவர் நல்லாவே பார்த்தாலே புரியுது இல்ல, அவர் மிகப்பெரிய மன உளைச்சல்ல இருக்கிறாருன்னு. அதை தாண்டி அதுல பேசுறதுக்கு இல்லைங்கிறதா. இந்த இறுக்கி பிடிக்கிறதுன்றது வந்து எல்லோருக்குமே ஒரு காலகட்டத்தில் அதை இறுக்கி பிடிச்சுதான் ஆகணும். அதை எப்போ பிடிக்கிறோன்னு இருக்குல்ல, இந்த தேர்தலுக்கு பிறகு கூட இல்லை நீங்கள் 8ல் 7 ஜெயிச்சதுக்கு அப்புறம் கூட அவரால் இறுக்கி பிடிச்சிருக்க முடியும்ல. இல்ல, காட்டுமன்னார் கோயில்ல ஒரு வேட்பாளரை அறிவிச்சு நீங்க சொன்ன மாதிரி இந்த 8ல் எத்தனை ஜெயிக்கிறாங்க அதை பொருத்தும். அந்த தளர்ந்து போன கயிறைகளை எவ்வளவு தூரம் இழுக்க முடியுது, இல்ல தளர்ந்தது இன்னும் கொஞ்சம் தளருதா அப்படிங்கிறது இந்த எண்ணிக்கையிலையும் யார் வெற்றி பெறுகிறாங்கிறதுலையும் இருக்கு. சீட்டு கிடைக்காம வருத்தத்தில் இருக்கிறவங்க இதுவரைக்கும் கிடைச்ச வாய்ப்பை நினைச்சு பார்த்து நன்றியோடு தொடர்கிறார்களா, இல்ல அவர்களில் யாரேனும் ஒருவர் இருவர் சில அழுத்தங்களுக்கு ஆட்பட்டோ இல்ல சுயமாகவே சிந்தித்து ஒரு நெருக்கடியை தரப்போறாங்களா அப்படிங்கிறத பொறுத்து தான் அந்த எதிர்கால விஷயங்களை நம்ம கணிக்க முடியும். எந்த இயக்கத்திலையும் அப்படிதான், விடுதலை சிறுத்தையில மட்டும் இப்படிதான் அப்படின்னு அவங்களுக்கு தனி ஃபார்முலாலாம் கிடையாது. ஒரு அரசியல் கட்சி தேர்தல் அரசியலுக்கு ஒரு இயக்கம் வந்துடுச்சுன்னா இந்த போட்டிகள், பொறாமைகள், எரிச்சல்கள், துரோகங்கள், அந்த திரைமறைவில் வீழ்த்துகிற காய் நகர்த்தல்கள் எல்லாம் இயல்புதான். இது இல்லைன்னா தான் அது அரசியல் கட்சி இல்லைன்னு நீங்க சந்தேகப்படணும். எங்க தேர்தல் அரசியலில் ஈடுபடாத திராவிடர் காலத்துக்கு மேல குற்றச்சாட்டு வச்சுட்டானா சார் பல பிரிவுகள் தோன்றிக்கிட்டே இருந்துச்சு. தேர்தல் அரசியலில் ஈடுபடாதவங்க அவங்க ஏதோ ஒரு பிரச்சனை அவங்களுக்கும் இருந்துகிட்டு தான் இருந்தது. அப்ப தேர்தல்னு வர்ற போது பிரச்சனைக்கு பஞ்சமா? இதெல்லாம் எப்படி கையாளுறாங்கிறதா ஒரு தலைவனுடைய நீடித்த வெற்றியும் அந்த நிலைத்த தன்மையும் இருக்கு. திரும்ப இதுவரைக்கும் அதை வெற்றிகரமா கையாண்டார். இந்த சூழலையும் கடப்பார்னு அவரை தெரிஞ்ச நான் நம்புறேன். இப்போ நம்ம ஒரு ஏப்ரல் மாதம் பேசிக்கிட்டு இருக்கோம். ஒரு 4 மாதத்துக்கு முன்னாடி பேசும்போது இன்னைக்கு இங்கே இருக்கிற 2 பிரதான கூட்டணிகளில் இன்டாக்டான கூட்டணி அப்படிங்கிற டேகோடு இருந்தது வந்து திமுக கூட்டணி. அந்த டேக் உங்களுக்கு இன்னைக்கு இருக்கா? இன்டாக்ட்ல கொஞ்சம் அப்படி நெகிழ்ச்சி தன்மை வந்துடுச்சு, அதை நம்ம மறக்கவே முடியாது. அதனாலதான் எவ்வளவு சீக்கிரம் நீங்க அதெல்லாம் மறந்துட்டு களத்துக்கு உற்சாகமா வர்றீங்கன்னு. அன்னைக்கு அறிவாலயத்துல வழக்கத்துக்கு மாறாக ஒரு டீ பார்ட்டி நடந்ததா தலைமை கட்சி தலைவர், அதுவே அந்த இறுக்கத்தை குறைக்கிறதுக்கான ஒரு முயற்சி தான். தப்பு இல்லை, பிரச்சாரத்துக்கெல்லாம் போறேன் வாழ்த்தி என்ன வழி அனுப்புங்கிறது ஒண்ணு, நீங்களும் வெற்றிகரமா போயிட்டு வாங்க அவங்கவுங்க ஏரியாக்கள்ல அப்படின்னு சொல்லி அனுப்புற ஒரு சந்திப்பு தானே. அந்த இல்லாட்டி அந்த டீ பார்ட்டியுடைய நோக்கம் என்னவா இருக்க முடியும்? நல்ல சாப்பாடு சாப்பிட்றதா? இல்லையே. கிளம்ப போறேன் எல்லாரும் வாங்க ஒரு பார்வை பார்த்துட்டு கிளம்புவோம், மற்ற சில விஷயங்கள் ஏற்பாடுகளை எல்லாம் கன்வே பண்றது தானே. இறுக்கத்தை தளர்த்துவதற்கான ஒரு இதுதான். அந்த இன்டாக்ட் தளர்ந்துச்சு இல்லையா, அதனால ஒரு இறுக்கம் வந்திருக்குல்ல, அந்த இறுக்கத்தை தளர்த்துறதுக்கான முயற்சி தான் அது.
இதை எல்லோரும் புரிஞ்சுக்கிட்டு எவ்வளவு சீக்கிரம் களத்துக்கு வர்றாங்கிறத பொறுத்து இருக்கு. அந்த களத்தில் வந்து எவ்வளவு இதய சுத்தியோடு, மனசாட்சியோடு, குறைஞ்சபட்ச வெளிப்படைத்தன்மையோடு தங்கள் அணியினுடைய கருத்துக்களை எடுத்து வைக்கிறாங்கிறத பொறுத்தும் இது காணாம போயிடும். இதுவும் கடந்து போகும். இல்லை இப்போ ஒரு கூட்டணியை பொறுத்த வரைக்கும் திடீர்னு அமைகிற கூட்டணி மேலே ஒரு விமர்சனம் வைப்பாங்க. கெமிஸ்ட்ரி செட் ஆகாதுங்க, தலைவர்கள் அங்கே கைகொலுக்கிக்கிட்டாலும் தொண்டர்கள் ஜெல்லாகணும் அப்படின்னு. இது அதை விட எங்கே அதிகமாக இருக்குன்னா, ரொம்ப நாளாக ஒன்றா இருந்தவங்கள்ட்ட ஒரு பிரச்சனை வந்துட்டு திருப்பி சேர்றாங்க அப்படிங்கும்போது இது இன்னும் அதிகமாக இல்ல, திமுக கூட்டணி திருப்பி சேர்றாங்க, திருப்பி சேர்றாங்கிற வார்த்தை அந்த மாதிரி யாரும் இங்க வெளியே, வேல்முருகன் வெளியில போனார் போயிட்டார், வேற யாரு வெளியே போனா திருப்பி சேர்றதுக்கு இல்லை போறோன்ற மாதிரியான இல்ல இல்ல அது நம்ம பார்வை. நான் தான் சொல்றேன், பிரச்சனை இருந்தது, சங்கடங்கள் கொடுத்தாங்க எல்லாருமேன்றத நம்ம தெளிவாவே சொல்லிட்டேனே. அதையெல்லாம் மறந்துட்டு வரணும், வர்றாங்களான்னு பார்ப்போம்னு தான் நம்ம எதிர்பார்க்கிறோம். இது திமுகவுக்கு பொருந்துப்போ. நான் போட்டியிடல, நான் ஏன் போட்டியிடல, என்ன நினைச்சேன், என்ன நடந்துச்சுலாம் மே 4ஆம் தேதி சொல்றேன்றாருல அண்ணாமலை. அப்படி சொல்கிற போதே அதுல ஏதோ பிரச்சனை இருக்குன்னு வெளி உலகத்துக்கு போட்டு உடைச்சிட்டார். அந்த அண்ணாமலை ரொம்ப வீரியமா தனக்குன்னு ஒரு வண்டியை வச்சுக்கிட்டு ஒரு ஊரா போய் அட்லீஸ்ட் கொங்குலையாவது போய் பிரச்சாரம் பண்ணான்னு வச்சுப்போம், அண்ணன் எடப்பாடி முதலமைச்சராக்க இந்த அணி ஜெயிக்கணும்னு. அது ஒரு தாக்கத்தை ஏற்படுத்த தானே போகுது. அவர் அப்படி செஞ்சா அது ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தும். இல்லை அமைதியாக இருந்தால் அது ஒரு தாக்கம். அந்த பிஜேபி போட்டியிடுகிற 27 இடங்கள்ல அதில் அவருக்கு வேண்டப்பட்ட ஆட்கள் ஒரு 12 பேர்கிட்ட மட்டும் போனால் அது ஒரு தாக்கம், 27க்கும் போனால் அது ஒரு பார்வை. அப்போ என்ன பண்ணுவாருங்கிறத பொறுத்தா தாக்கத்தை நம்ம கணிக்க முடியும். அவர் அப்படி உற்சாகமா வேலை பார்த்தா அந்த கசப்பு மறைஞ்சிடும். எந்த அண்ணாமலைக்காக குரல் கொடுத்து இன்னைக்கு இந்த வலைதளங்கள்ல பிஜேபி அனுதாபிகள் கொந்தளிக்கிறாங்களோ அந்த அண்ணாமலையே களத்துக்கு வந்து உற்சாகமா வந்துட்டான்னா இந்த பாதியா குறையும். ஏதோ திமுகவுக்கு மட்டும்தான் அப்படி பூசி மொழுகுறோன்னு இல்லை. தேர்தல் அரசியல்ல இதெல்லாம் பார்த்து பார்த்து சலிச்ச காட்சிகள். அதை வச்சு நான் சொல்றேன். இந்த திமுக கூட்டணியிலேயே பார்க்கும்போது முதலமைச்சர் பிரச்சாரம் பண்றாரு, துணை முதலமைச்சர் பிரச்சாரம் பண்றாரு, கனிமொழி பிரச்சாரம் பண்றாங்க. அதை தாண்டி கூட்டணியில் வந்து பிரேமலதா பிரச்சாரத்தை தொடங்கியிருக்காரு. வேற யாருமே வந்து பிரச்சாரத்தை தொடங்கின மாதிரி அங்கங்கே செயல்வீரர்கள் கூட்டங்கள்ல ப. சிதம்பரம் பேசியிருக்கிறார். செல்வ பிறந்தகை அவருடைய தொகுதியில முதல்ல ஆரம்பிச்சிருக்கிறார். இனிமேல் தானே சார், நாளையோட முடியுது, 6ஆம் தேதியோட திருமாவளவனுடைய அந்த ஷெட்யூலுமே வந்து விசிகா போட்டிடுற தொகுதிகளுக்கான ஷெட்யூலா மட்டும்தான் இருக்கு. மொத்தமே அப்படி பார்த்தா 8 நாள் தான் பிரச்சாரம் பண்றாரு. மீதி நாட்களும் மற்ற இடங்களுக்கு போவாருன்னு தான் நம்ம புரிஞ்சுக்கணும். என்ன செய்யறான்னு பார்த்துட்டு நம்மளே ஏன் ஒரு முடிவுக்கு வரணும்? கடைசி வரைக்கும் ஒரு மற்ற தொகுதிகளில் திரும்பியே பார்க்கலன்னா அது ஒரு விமர்சனமாக பார்க்கப்படும். அதே விமர்சனத்தை நாமளும் வைக்கலாம். பார்க்கலாம் சார். எனக்கு பொறுத்து பார்ப்போம். நினைவுக்கு மிக்க நன்றி. நன்றி. மற்றொரு நிகழ்ச்சி சந்திக்கலாம். நன்றி, வணக்கம். மகளிரின் உரிமைகளை நிலைநாட்டி வரும் ஸ்டாலின் தொடரட்டும், தமிழ்நாடு வெல்லட்டும். தேனீக்கள் எடுத்து சேகரித்து கொடுத்த அசல் தேன் லயன் காஷ்மீர் ஹனி. அசல் தேன் அசந்தேன்.